Hello students, welcome to Heba Max. First midterm examல அடுத்தது social exam. And நிறைய பேரு social exam தான் கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் நமக்கு நாளைக்கு ஒரே எக்ஸாம் தான். ஈஸியா பிளான் பண்ணி படிங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸும் ஜியோகிராஃபியும் முதல்ல முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி கஷ்டம்னு நினைக்கிறவங்க லாஸ்டா படிங்க. எப்பவுமே நான் இந்த ஃபார்மேட் தான் சொல்லுவேன். ஏன்னா சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் நிறைய வாட்டி படிச்சிருப்போம், ஜியோகிராஃபியும் நிறைய வாட்டி படிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரி மட்டும்தான் பெருசா இருக்கு, தள்ளி தள்ளி வச்சிருப்போம், அதை லாஸ்டா வச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தா டைம் வேஸ்ட் ஆயிடும். சரியா? ஸோ ஆல்ரெடி முடிச்ச எக்ஸாம்ஸ்லாம் எப்படி அட்டென்ட் பண்ணீங்க, மேக்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதிங்க, சயின்ஸ் எப்படி எழுதிங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ ஹிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லெசன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். யூனிட் 1 5th ரோம் லெட்டர்ல 1 2 3 4 6, 6th ரோம் லெட்டர்ல 1 2 4. செகண்ட் லெசன் தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்காக தான் நம்பர்ஸ்ல கொடுத்துருக்கேன். 5th ரோம் லெட்டர்ல 1 2 4, 6th ரோம் லெட்டர்ல 1 and 3. தேர்ட் சாப்டர் 5th ரோம் லெட்டர்ல 1 2 3 5 6, 6th ரோம் லெட்டர்ல 1, 2. அடுத்து ஜியோகிராஃபி. ஸோ ஜியோகிராஃபி யூனிட் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்டிங்விஷ், கிவ் ரீசன்லாம் இருந்தால் அது எல்லாமே பார்த்துடுங்க. அதுலேயும் கஷ்டமா இருக்குன்னா மட்டும் 1 2 3 4th ரோம் லெட்டர்ல 1 and 2 பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்பவுமே ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப படிக்கிறது உங்க குவார்டர்லிக்கும் பப்ளிக்கும் கண்டிப்பா யூஸ் ஆகும். சரிங்களா? தேர்ட் ரோம் லெட்டர்ல 1 2 3, 4th ரோம் லெட்டர் 1 and 2, 5th ரோம் லெட்டர்ல 1 2 3 4 5, 6th ரோம் லெட்டர்ல 1 2 3. செகண்ட் யூனிட் 5th ரோம் லெட்டர்ல 1 2 4 5 6 7 8 9, 6th ரோம் லெட்டர்ல 1 and 3, 7th ரோம் லெட்டர்ல 1 and 2, 8th ரோம் லெட்டர்லயும் 1 and 2. அடுத்து தேர்ட் லெசன் 5th ரோம் லெட்டர்ல 1 2 3 4 5 6 7, 6 1 and 2, 7 1 3 4, 8 வந்து 1 2 3. அடுத்து சிவிக்ஸ். சிவிக்ஸ் ஆல்ரெடி நிறைய வாட்டி படிச்சு வச்சிருப்போம். ஸோ ஒரு வாட்டி ரீகால் கொடுத்துட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடுங்க. 4th ரோம் லெட்டர் 1 2 3 4 5 6 7, 5th ரோம் லெட்டர் 1 2 4. செகண்ட் யூனிட்ல 1 2 3 5, 6th ரோம் லெட்டர்ல 2. டீட்டெயில் ஆன்சர் ஒரு லெசன் ஆகுது கண்டிப்பா படிச்சிருங்க. அண்ட் ஒரு சில பிள்ளைங்களுக்கு டீட்டெயில் ஆன்சர் பேராகிராஃபா படிக்க கஷ்டமா இருக்கும். ஸோ பாயிண்ட் மாதிரி மாத்தி கொடுத்துருங்க. 10 பாயிண்ட் இருக்குன்னா 8 பாயிண்டாவது படிக்க வைங்க, இல்லை 5 பாயிண்டாவது படிக்க வைங்க. நம்ம வந்து டீட்டெயில் ஆன்சரே அட்டன் பண்ணாம இருக்கிறதுக்கு ஷார்ட் ஆன்சரா மாத்தி கொடுங்க. அப்ப அதுல அவங்களுக்கு கண்டிப்பா மார்க் வரும். எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் 4th ரோம் லெட்டர் 1 2 3 4 6, 5th ரோம் லெட்டர்ல 1 3 4. அண்ட் செகண்ட் யூனிட்ல 4th ரோம் லெட்டர் 1 2 5 6 7, 5th ரோம் லெட்டர்ல 1 2 3. ஸோ போர்ஷன்ஸ் அவ்வளோதான். சரிங்களா? நம்ம எப்படி படிக்கிறோன்றதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் 1 மார்க் கொஸ்டின்ஸ். மேப் வந்து புக் பேக் நீங்க பார்த்தாலே போதும். சரிங்களா? இது 3 ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? எனக்கு ஒரு 80 மார்க் எடுக்கிறதே கஷ்டமா இருக்குன்றவங்க இது 3 முதல்ல தரவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆன்சர். டீட்டெயில் ஆன்சர் ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஜியோகிராஃபியா இருக்கட்டும், சிவிக்ஸா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் லெசன்ஸ்ல வர்றது கண்டிப்பா படிச்சு வச்சிருங்க. சரிங்களா? எனக்கு பேராகிராஃபா படிக்க கஷ்டமா இருக்கு, பெருசா இருக்கு, கொஸ்டினை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, பெருசா இருக்கு அப்படின்னா பாயிண்டா சால்வ் பண்ணுங்க. பாயிண்டா எழுதி படிங்க. மினிமம் 5 பாயிண்டாவது நீங்க படிச்சு வச்சிருக்கணும். சென்டம் எய்ம் பண்றவங்க எல்லாமே படிங்க. ஏன் நான் சொல்றேன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு சோஷியல் படிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது பெருசா இருக்கும், கஷ்டமா இருக்கும்ன்ற ஃபீலிங். பாயிண்டா மாத்தி கொடுங்க, ஈஸியா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எப்போ ஒரு விஷயம் நமக்கு கஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சாலே ஈஸியா படிச்சிடுவோம். சரிங்களா? ஸோ அந்த மைண்ட் செட்டை மாத்தணும், அதுதான் நம்மளோட வேலையே. ஸோ பேராகிராஃபா இருக்கிறத பாயிண்ட்ஸா மாத்தி கொடுங்க. கண்டிப்பா சோஷியல் எக்ஸாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க. அது வந்து எப்படி லாஸ்ட் எக்ஸாம் மாதிரியா படிக்கணும்னே தோணாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்துடும். ஸோ அப்படிலாம் இல்லாம சோஷியல்லையும் சென்டம் எய்ம் பண்ணலாம், 90+ எய்ம் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சு படிக்க சொல்லி கொடுங்க. 1 வேர்ட்ஸ்லாம் ஹிண்ட் வச்சு கூட படிக்கட்டும். சரிங்களா? பாஸ் ஆகுறவே கஷ்டப்படுறேன்ற பசங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching.